ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த 2025வது ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு முன்பாக போகிறார். அல்லேலூயா. அவர் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனுஷனை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, அல்லது ஒரு 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 ராஜாவை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை என்றால், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். யார் இந்த ராஜா? இந்த ராஜாவுக்கு ஆண்டவர் ஏன் உதவி செய்ய வேண்டும்? அப்படியானால் எனக்கு எப்படி ஆண்டவர் எனக்கு முன்னாலே போய் இதையெல்லாம் செய்ய போகிறார் என்பதை கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு விளங்க பண்ணுவாராக. நீங்கள் இந்த வாசிக்கிற இந்த 45வது அதிகாரத்தில் கோரேஸ் என்றதான ஒரு ராஜாவை பார்த்து கர்த்தர் பேசின வார்த்தை. ஆனால் அந்த கோரேஸ் ராஜா யார் என்றால், அவருக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்லை. சம்பந்தம் இல்லாத ஒரு நபரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னாக போய் கோணலானவைகளை என்ன செய்வேன்? செவ்வையாக்குவேன். சம்பந்தம் இல்லாத ஒருத்தருக்கு முன்னால் போய் இதை செய்வாரானால், அவருடைய இரத்தத்தினாலே கழுவி மீட்கப்பட்ட சம்பந்தப்பட்ட உங்களுக்கு கர்த்தர் எத்தனை அதிகம் செய்வார். அல்லேலூயா. இந்த ராஜாவுக்கு சம்பந்தம் இல்லை, ஆனால் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அதுபோல உங்களுக்கும் இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு, ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டது போல இருந்தால் நீங்கள் கவலைப்படாமல் கர்த்தர் முன்பாக நின்று காரியங்களை செய்கிறார் என்று விசுவாசியுங்கள். அடைப்பட்டிருக்கிற வாசலோ நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற வாசல் வழியாய் வராதவைகளை கர்த்தர் வேறு விதத்தில் உங்களுக்கு செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. காரணம் எதை சொல்லுகிறேன்? கோரேஸ் ராஜா மூலமாய் கர்த்தர் செய்ததை வைத்து நாம் இந்த வருஷத்திலே விசுவாசத்தோடு, ஆண்டவரே அந்த கோரேஸ் ராஜா மூலமாய் அதை செய்ய வல்லவர் என்றால், என் வாழ்க்கையிலே நான் உம்முடைய பிள்ளையா இருக்கிறேனே, எனக்கும் நீர் செய்ய வல்லவர். அல்லேலூயா. நான் தொடர்ந்து சில வசனங்களை உங்களுக்கு வாசிப்பதற்கு முன்பு, இந்த கோரேஸ் ராஜா யார்? கிமு 599 கிமு 538 வரை இருந்ததான ஒரு ராஜா. கிறிஸ்துவுக்கு முன் வருஷம் எப்படி இருந்தது என்றால் குறைந்து கொண்டே வந்தது. இப்போ நம்முடைய வருஷம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? கூடிக்கொண்டே போகிறது. அந்த வருஷம் குறைந்து கொண்டே இருந்தது. எத்தனாவது வருஷத்தில் ஆரம்பிச்சதுன்னு தெரியல. ஆனால் ஆதாம் இந்த பூமி படைக்கப்பட்ட அந்த வருஷம் முழுமையாக இருந்து வேத வல்லுநர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் சுமார் 4000 என்று சொல்லுகிறார்கள். வரலாற்று மற்றவர்கள் சொல்லுகிறார்கள் 6000 வருஷம் என்று. சரி, ஆனால் கிறிஸ்துவுக்கு முன்பு 599 538 வருஷம் வரை இந்த கோரேஸ் ராஜா ஆட்சி செய்தார். இந்த கோரேஸ் என்பதற்கு பொருள் என்னவென்றால் சூரியன் என்று பொருள். இவர் பெர்சியா ராஜ்யத்தை ஸ்தாபித்தவர். இப்போ ஆண்டவருக்கும் இதுக்கும் என்ன கனெக்ஷன்? நமக்கு இப்போ இதை பற்றி என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் என்று சொன்னால், நாம் விஷயமாக அந்த அதிகாரங்களை 40ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் தியானிக்கலாம். இந்த கோரேஸ் ராஜாவை பாபிலோனிய சிறையிருப்பின் காலத்தில் நடந்த ஒரு விஷயம்தான் இந்த காரியம். ஆண்டவர் பாபிலோனிய சிறையிருப்பில் 70 ஆண்டு இருந்த ஜனத்தை விடுவிப்பதற்கு இப்போ சூழ்நிலை வேண்டும். அந்த காலகட்டத்தில் இருந்த ராஜா தான் யாரு? இந்த கோரேஸ் ராஜா. நல்லா கவனிங்க. உங்களை கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்யணும், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை முடிக்கணும், நன்மை உண்டாக்கணும், உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும்னு சொன்னால் யாரை வேணாலும் பயன்படுத்தி கர்த்தர் அதை செய்து முடிப்பார். அதற்கு சாட்சி என்னவென்றால் இந்த கோரேஸ் ராஜா. இந்த கோரேஸ் ராஜாவுடைய காரியம் என்ன? இவர் மேதிய சக்கரவர்த்தியையும் சன ஆசியாவில் உள்ள அரசர்களையும் ஜெயித்து தன் ராஜ்ய பலத்தை அவன் நிலைநாட்டினவன். அவனுடைய ராஜ்ய பலத்தினுடைய ஒரு கண்காணிப்பு எது வரைக்கும் இருந்துச்சுன்னா, இந்தியாவும் சேர்ந்து தான் இருந்துச்சு. இந்தியாவும் யார் கண்காணிப்பில் தான் இருந்துச்சு? அவருடைய கண்காணிப்பில். அந்த அளவுக்கு பறந்து விரிந்த
ஒரு தேசத்தை உடையவனாக இருந்தான். ஒருவேளை கர்த்தர் சித்தமானால் வர்ற நாட்களில் உங்களுக்கு அதை பற்றிய வரலாற்று காரியத்தை அதிகமாகி சொல்லலாம். இன்றைக்கி நான் நேரடியாக இந்த வார்த்தையின் முக்கிய கருப்பொருளை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. அப்போ இந்த கோரேசு ராஜாவினுடைய விஷயம் என்ன? பாபிலோன் அசீரிய தேசங்களுக்கும் பாபிலோனும் அசீரிய தேசங்களும் இந்த கோரேசு ராஜாவுக்கு என்ன செய்திருந்தது? கீழ்ப்பட்டிருந்தது. ஆனால் ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை 70 வருஷம் நேபுகாத் நேச்சார் மூலமாய் பாபிலோனிலே கொண்டு போய் அடிமையாக வைத்திருந்தார். இப்போ அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை வேண்டும். அந்த விடுதலை கொடுப்பதற்கு எ பவர்ஃபுல் கிங் அப்படின்னு சொல்லலாம். இல்லை என்றால் அந்த இடத்தில், இந்த பாபிலோனிய சிறையிருப்பில் இருக்கிற அந்த இடத்தில் ஒரு அதிகாரம், ஒரு மேற்கொள்ளும் அதிகாரம், ஒரு மேலான அதிகாரம் உடைய நபர் யார் என்றால் தரியு ராஜாவின் காலம், அங்கே நேபுகாத் நேச்சரின் காலத்தில் இருந்த பவர்ஃபுல் கிங் தான் இந்த கோரேஸ். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், தரியுவின் ராஜ்யபார காலத்தில் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும், தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் எப்படி இருந்தது? இப்போ ஆண்டவர் ஒரு நபரை தெரிந்தெடுக்கிறார். நம்மெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் கர்த்தருடைய பிள்ளை, என்னை வச்சு தான் எல்லாம் செய்வார். நீங்கள் சரிப்பட்டு வரல, கீழ்ப்படியில் வாய்ப்பு வரலன்னா ஆண்டவர் வேறு யாரையாவது வச்சு வேலையை செஞ்சுட்டு என்ன பண்ணிக்கிட்டே இருப்பார்? போயிட்டே இருப்பார். அதனால தான் எஸ்தர் இடத்துல செய்தி அனுப்பும்போது மொர்தெகாய் இப்படி சொல்லி அனுப்புகிறார் எஸ்தர் இடத்துல, நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் நீ இருந்துட்டு போ, ஆனால் ரட்சிப்பு வேறு யார் மூலமாவது வேறு ஒரு விதத்தில் வேறு எப்படியாவது என்ன செய்யும்? வந்து சேரும். ஹல்லேலூயா. அப்போ இந்த கோரேஸ் யார் என்றால், அவன் இஸ்ரவேல் ஜனத்தை போல இந்த யெகோவா தேவனை அறிந்தவன் அல்ல. அவர் சொல்லுகிறார் அடிக்கடி, முந்தினவரும் நான் இருக்கிறவருமாய் இருக்கிறேன், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் அல்ஃபா அண்ட் ஒமேகாவா இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லும் தேவனை இவர் யார் கிடையாது? அறிந்தவர் கிடையாது. ஆனால் அவர்கிட்ட பேசுகிற வார்த்தை எப்படி இருக்கிறது என்றால், நான் உனக்கு முன்னால் போய் கோணலானதெல்லாம் என்ன செய்வேன்? செவ்வையாக்குவேன். எதுக்கு அப்படி செய்யணும்? இந்த தரியு ராஜாவுக்கு எதுக்கு ஆண்டவர் அப்படி செய்யணும்? இவருடைய இருதயம் எருசலேமில் இருக்கிறதான காரியங்களை சரிப்படுத்தவும். ஏன்னா இவர் யாரெல்லாம் பார்த்துருக்கார் தெரியுமா? தானியேலை பார்த்துருக்கிறார், தானியேலுடைய செயல்பாடை பார்த்துருக்கிறார், தானியேலுடைய ஜெப வாழ்க்கையை பார்த்துருக்கிறார். இப்போ அருமையான ஐயா அவர்கள் ஒரு சாட்சி சொன்ன மாதிரி, குடும்பத்தினுடைய பேச்சு வழக்கத்தை வைத்து இயேசு தென்படுற மாதிரி வாழ்ந்ததை பார்த்தது மாதிரி இந்த கோரேஸ் ராஜா யாரை பார்த்தாரு? தானியேலை பார்த்துருக்கிறாரு. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகுவை பார்த்திருக்கிறார். அவர்கள் தீயின் நடுவே போடப்படுவதற்கு வைராக்கியம் பாராட்டினதை இந்த ராஜா நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கு, இவங்க இப்படி பண்ணினதுல என்ன பின்னணியம் வந்து விட்டது? இந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகு இந்த 3 பேரும் தீயின் உள்ளே போடப்பட்டாலும் சரி, நாங்கள் கர்த்தரை தவிர, யெகோவா தேவனை தவிர வேறு யாரையும் வணங்குவதில்லை என்று வைராக்கியம் பாராட்டினதனுடைய சாட்சி யாரு? கோரேஸ். அல்லேலூயா. அப்படி அவங்க நின்னதுக்கு என்ன பலன் கிடைத்தது என்றால், அந்த பாபிலோனிய சிறையிருப்பினுடைய விடுதலைக்கே அந்த சாட்சி. இங்கே ஒரு மனுஷனை கர்த்தரை பார்த்து கர்த்தருடைய காரியத்திற்கு மனமுகந்து செய்வதற்கு ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறது. ஹல்லேலூயா. தானியேல் சிங்கக்கபியிலே போடப்படுவான் என்று சொல்லியும் எதற்கும் கவலைப்படாமல் சிங்கக்கபிக்குள்ளே செல்வதற்கு ஒப்பு கொடுத்த அந்த தானியேலை குறித்து அறிந்திருந்தபடினால் இந்த கோரேஸ் ராஜா இந்த இடத்திலே, அவன் பெர்சியனாக இருக்கிறான், அவன் இஸ்ரவேலன் அல்ல,
அவன் பெர்ஷியன். ஆனால் பெர்ஷியனாய் இருக்கிற இவன் வந்து உதவி செய்கிறான் என்றால், நீங்கள் நானும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு கர்த்தர் தூதர்களை கொண்டு காவல் செய்கிற அவர். அல்லேலூயா. நமக்கு எதிராய் சத்துரு எழும்பும் போது, வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்காக கொடி அசைக்கத்தக்க அளவுக்கு இருக்கிற அவர் நமக்கு முன்னாக போய் காரியங்களை செய்வது எவ்வளவு ஆச்சரியம். அல்லேலூயா. அவர் செய்யாமல் இருப்பாரோ? அவர் காரியம் அவர் சித்தம் கொண்டால் அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. யார் வந்து எதிரிட்டு வந்தாலும் சரி, அவர் சாபங்களையே ஆசீர்வாதமாக மாற்றுகிறவர். இன்றைக்கு இந்த நாளிலே, இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இன்றையிலிருந்து இந்த 25வது ஆண்டு ஆரம்பித்த நாளில் இருந்து கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு முன்பாக செல்ல விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்கள் செல்லுகிற பாதையை சரியாய் தீர்மானியுங்கள். அவர் முன்பாக செல்ல விரும்புகிறார். அவர் முன்பாக சென்று உங்களை வழிநடத்த விரும்புகிறார். உங்கள் காரியங்களை தன் காரியம் போல செயல்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். ஒருவேளை கடந்த 2024வது ஆண்டு வரை நீங்கள் காதில் கேட்டவைகள் உங்களுக்கான ஆசீர்வாதம், நீங்கள் நியமிக்கப்பட வேண்டியவை அல்லது உங்களுக்கு உகந்தவை, உங்களுக்கு தர வேண்டியது, நீங்கள் சுதந்திரித்து கொள்ள வேண்டியது, பெற்றுக்கொள்ள வேண்டியது எல்லாம் காதிலே கேட்டதாய் இருந்திருக்கலாம். அது உங்களுக்கு வாய்க்காமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் 2025வது ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போய் எல்லாவற்றையும் வாய்க்க செய்வாராக. அல்லேலூயா. எப்படி சொல்ல முடிகிறது? அப்படி படைபலம் உள்ள அங்கே பெரிய ராஜ்யமாயிருந்த கோரேசையே கர்த்தர் தன் வசப்படுத்தினார் என்றால் நமக்காகவும் அதை செய்வார். அல்லேலூயா. ஒருவேளை நமக்கு கோரேசு ராஜா வராமல் இருக்கலாம், ஆனால் பக்கத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தரை வச்சு செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் செய்கை 2 விதத்தில் தான் நடக்கும். ஒன்று தன்னுடைய வல்லமையினால் நடக்கும், இரண்டாவது நமக்குள்ளே இருக்கிற நம்மளை வச்சே செய்வார். எப்படி பாஸ்டர் அப்படி சொல்கிறீங்க? அதெல்லாம் நடக்குமா? ஆமாம். இதே இஸ்ரவேல் ஜனங்கள் திடீரென்று ஆண்டவரை பார்த்து சொன்னாங்க, எங்கள் பல்லுக்கு இடையில நாங்கள் அடிமையாக இருக்கும்போது அப்பப்போ கறியெல்லாம் என்ன பண்ணிக்குவோம், கறி துண்டெல்லாம் மாட்டோம். எவ்வளோ விளக்கமாக பேசுகிறான் பாருங்கள். நாங்கள் அங்கே அடிமையாக தான் இருந்தோம், ஆனால் அடிமையாக இருந்தாலும் எங்களுக்கு என்ன இருந்துச்சு? நிறையா இறைச்சி இருந்துச்சு, நான்வெஜ் ஃபுட் இருந்துச்சு அடிமையாக இருந்தபோது. இப்போ விடுதலையாக வந்தோம்னு சொல்கிறீங்க, நீங்கள் தான் எங்களை கூட்டு போகிறேன்னு சொல்கிறீங்க, பாலும் தேனும் ஓடும் தேசம்ன்றீங்க. எங்களுக்கு எப்படி? ஆண்டவர் உடனே என்ன செய்தார்? யோனாவுக்கு மீன்கிட்ட பேசுகிற மாதிரி ஒவ்வொரு காடையிட்டே இன்னைக்கு பேச, ஒவ்வொரு காடையாக கூப்பிட்டு இங்கே வர, நீ நேராக போய் இந்த வீட்டுக்கு இன்றைக்கி நீ சமையலுக்கு போயிரு, அப்படி ஒவ்வொரு காடையாக சொல்லிகிட்டு இருக்க முடியாது. தம் வல்லமையை பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. அந்த வல்லமையை பயன்படுத்தி கீழ்காற்றை அனுப்பினாராம். கீழ்காற்றை அனுப்பின பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த வனாந்தர ஏரியாவில் அது வரைக்கும் என்ன கிடையாது, சில குருவியெல்லாம் நம்ம ஊரில் கிடையாது தெரியுமா? ஏன்னா இந்த ஊர் கிளைமேட்டுக்கு அது வராது. அது மாதிரி அந்த கிளைமேட்டில் காடை என்ன செய்யாது, வளர முடியாது, அது வாழ முடியாது. ஆனால் கீழ்காற்றை அனுப்பி அந்த இடத்துக்கு என்ன வந்து சேர்ந்துச்சு? காடை வந்து சேர்ந்தது. ஹல்லேலூயா. அவர் தம் வல்லமையினால் அதை செய்தார். அது போலவே உங்களுக்கும் எனக்கும் தம்முடைய வல்லமையினால் அப்படியே செய்வாராக. ஹல்லேலூயா. அப்போ சில வேளையில் நமக்குள்ளே இருந்தே சிலரை வைத்து செய்கிறாரே, அதற்கு என்ன எப்படி சொல்ல முடியும்? இயேசு கிறிஸ்து தாம் பிரசங்கித்து கொண்டிருந்த பொழுது அங்கு இருந்த ஜனங்களுக்கெல்லாம் உணவளிக்க வேண்டும் என்று விரும்பினார். அப்போ சீஷர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் அந்த பக்கத்து கிராமத்தில் போய் எதையாவது வாங்கிட்டு வரலாம், இல்லைன்னா இவங்களெல்லாம் அனுப்பி விடுங்கன்னு சொல்கிற நேரத்தில் இயேசு சொன்னார், எல்லாம் அங்கேயும் போக வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம், சாப்பாடு எங்கே தான் இருக்குது? உங்கள்கிட்ட தான் இருக்குது. ஆமென். சில ஆசீர்வாதம் எங்கே தான் இருக்குது? நம்மள்கிட்ட தான் இருக்குது. அப்போ திடீர்னு அந்திரேயா சொல்கிறாரு, இங்கே ஒரு பையன் இருக்குனான், அவன் கையில் என்ன இருக்குது? 5 அப்பம் 2 மீன். ஹல்லேலூயா. உங்கள் கையில் இருக்கிறத வச்சு உங்களை மட்டும் நடத்துறது இல்லை, உங்களை சார்ந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிற, உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை பரவ செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அந்த 5 அப்பம் 2 மீன் இருக்குன்னு சொன்ன மாத்திரத்தில் இயேசு சொன்னார், அதை என்கிட்ட என்ன செஞ்சுட்டு வாங்க, கொண்டுட்டு வாங்க. உடனே அவர் அதை ஆசீர்வதித்தார்.
ஆசீர்வதித்தால் புருஷர்கள் மாத்திரம் 5000 என்று ரிப்போர்ட் இருக்கிறது. அவர்களையும் சேர்த்து மற்றவர்களும் சாப்பிட்டு வேதம் சொல்லுகிறது 12 கூடை நிறைய என்ன பண்ணாங்களாம், மீதம் எடுத்தார்களாம். ஹல்லேலூயா. அப்போ தம்முடைய வல்லமையினால் காரியத்தை செய்கிறார். சில வேளையில் சில நபர்கள் மூலமாக சில நபர்களை பயன்படுத்தி தன்னுடைய ராஜ்யத்தின் வேலையை மாத்திரமல்ல நமக்குரிய ஆசீர்வாதத்தையும் செய்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அந்த ஒரு தேவன் தான் இந்த கோரேசை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். என்ன பேசுகிறார் பாருங்க. 1ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகரத்தை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, யார் யா நீ சம்பந்தம் இல்லாத ஆளு, உன் கையை வந்து ஆண்டவர் பிடிச்சி உன்கிட்ட பேசுறாருன்னா நான் சம்பந்தமான ஆளு. ஒரு ஆமீன் வந்திருக்கலாமே, இன்னும் சத்தமா வந்திருக்கலாமே. அல்லேலூயா. நீங்கள் நானும் யாருங்க, சம்பந்தமான ஆள். என்ன சம்பந்தம்? இரத்த சம்பந்தம். என்ன இரத்த சம்பந்தம்? அவருடைய இரத்தத்தினால், கல்வாரி இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கப்பட்ட அந்த இரத்த சம்பந்தத்திலே உடன் பங்காளியாய், உடன் சுதந்திரராய், உடன் வேலையாட்களைப் போல இருக்கிற நமக்கு அப்போ எவ்வளவு செய்ய முடியும்? ஹல்லேலூயா. அந்த கோரேசை பார்த்து தான் சொல்றார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். எப்படி ஐயா? ஏன்னா இந்த நேபுகாத் நேச்சார் என்ன பண்ணிட்டாரு, எருசலேமில் இருக்கிற எல்லா பனிமூட்டுகள், ஆலயத்தினுடைய மூட்டுகள் எல்லாத்தையும் பூட்டி கொண்டு வந்து ட்ரெஷர், அதாவது அந்த நாட்களில் ராஜாக்கள் வைத்திருக்கிற அந்த பெட்டகம்னு சொல்லுவோம், பொக்கிஷ சாலை, எல்லாரும் போய் என்ன செய்ய முடியாது, திறக்க முடியாது, எல்லாரும் போய் டச் பண்ண முடியாது. இந்த நேபுகாத் நேச்சார் அவ்வளோத்தையும் அள்ளிட்டு போய் அங்கே வச்சிருக்கிறான். சில நேரம் உங்களுக்கு உரியதாகவே இருக்கிற, உங்களுக்கு உரியதை வேறு ஒருவர் தட்டி பறிக்க முயற்சித்து தட்டி பறிச்சிருந்தால் இந்த 2025ஆவது ஆண்டு கர்த்தர் உங்களுக்கு அதை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. எப்படி எனக்கு வாய்க்க பண்ணுவார்? கோரேஸ் மூலமாய் செஞ்சார்னா உங்களுக்கும் யாரோ ஒரு கோரேஸ் வச்சிருப்பார் எங்கேயாவது. அல்லேலூயா. யாரையாவது ஒரு ஆளை வச்சிருப்பார். அவர் வருவார், லெஃப்ட் ரைட்டு விட்டு டக்கு டக்குன்னு வேலையை முடித்து, இந்த போ பத்திரத்தை கையில் வச்சுக்கோ, இந்த நீ இதை வச்சுக்கோ, நீ அதை வச்சுக்கோன்னு சொல்லி எல்லா பேப்பரை, அப்பாயின்மெண்ட் பேப்பர்லாம் கையில் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. யார் வந்தால், யார் என்ன செஞ்சால், எப்படி நடந்துச்சு, எல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் டக்கு டக்குன்னு நடக்குது. எப்படி நடந்துச்சு அதுக்குன்னே அவர் வந்தார். யார் வந்தால்? அவர் தான் கோரேஸ். அவர் தான் யார்? கோரேஸ். அவர் திடீர்னு வருவார், வேலையை முடிப்பார், போயிடுவார். அப்புறம் நீங்கள் திரும்பி பார்த்தாலும் அப்படி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது. என்னங்க ஆச்சு? அந்த ஆஃபீஸர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார். என்னங்க, உங்கள் ஒரு கையெழுத்து தான் போட்டிருக்காரு, ஏதோ ட்ரான்ஸ்ஃபராக வேறு ஊருக்கு போயிட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நினைத்தால் அப்படி நடக்கும். அப்படி செய்ய வல்லவர். அப்படித்தான் செய்தார். எப்படி செய்தார்? 4ஆம் வசனம் பாருங்க. அதுக்காக வெண்கல கதவுகளை என்ன செய்வாராம்? இரும்பு கதவுன்னு போடல, வெண்கல கதவு. இரும்பை விட வெண்கலம் எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்காக இருக்கும். வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பாட்களை முறித்து, அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் உனக்கு என்ன செய்வேன்? கொடுப்பேன். எதுக்கு கொடுக்க போகிறீங்க ஆண்டவரே? நீங்கள் ஏன் எனக்கு தர போகிறீங்க? ஏன்னா உன்னை வச்சு எனக்கு வேலை இருக்குது. உன்னை வச்சு எனக்கு வேலை இருக்குது. உங்களை வச்சு வேலை இருக்குதுன்னு ஆண்டவர் நம்புகிறாரு. நீங்கள் ஓகேன்னீங்கன்னா உங்களுக்காக வெண்கல கதவு என்ன செய்யும்? திறக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இஸ்ரவேல் ஜனத்தை கோரேஸ் மூலமாய் ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னால் யார் ஆசீர்வதிச்சார்? சத்தமாக சொல்லுங்க. கோரேசை தான் ஆசீர்வதிக்கிறார். உங்களை கொண்டு சிலரை ஆசீர்வதிக்கும் முன்பாக யார் ஆசீர்வதிச்சிருவார்? உங்களை ஆசீர்வதிச்சிருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஏன்னா உங்களை நிறைவாக்கிட்டா தான் உங்களை வச்சு இன்னொருத்தருக்கு கொடுக்க சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? கொடுப்பீங்க. இல்லைன்னா என்ன சொல்லுவான்? நானே ஒரு தோசையை சுட்டுட்டு இப்போ என்ன செய்ய போகிறேன்? சாவ போகிறேன்.
சாரி பார்த்தம்மா சொல்லிச்சு பாருங்க. நானே ஒரு தோசையை சுட்டுட்டு எங்களுக்கே அவ்வளோதான் இருக்குது, நாங்கள் சாப்பிட்டுட்டு சாவ போகிறோம். இப்போ வந்துக்கிட்டு பாஸ்டர் வந்து திடீர்னு நிலைமை தெரியாமல் பாஸ்டர் பேசுகிறார். பாஸ்டர் சில நேரம் அப்படி தான் பேசி போகிறாரு, ஆனால் அது ஏன் பேசினார்னு தெரியாதுல்ல. அப்புறம் நீங்கள் ஆசீர்வாதம் பெறும்போது தான் தெரியும், ஓ இதுக்கு தான் அவர் பேசினார் போல். ஆமென். நிறைய நேரம் நமக்கு அப்படி நினைக்கிறோங்க. ஆண்டவர் பாருங்கள் அவன்கிட்ட சொல்கிறாரு, உன் பொசிஷனே மாறுது, உன் நிலைமையே என்ன செய்யுது, மாறுது என்று சொல்லி அங்கே ஒரு பெரிய மாற்றத்தை அங்கே பார்க்கிறோம். என்ன மாற்றம்? 45ஆம் அதிகாரம் முதல் 7 வசனத்துக்குள்ள இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி நாமும் அதே போல பெறப்போகிறோம். இந்த 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 கோரேசுக்கு ஆண்டவர் என்ன செய்தாராம்? எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்தாராம். எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார். இவன் ஒரு யூதன் அல்ல. இவன் எருசலேம் தேவாலயத்தை போய் கட்ட வேண்டும் என்ற அவசியம் இவனுக்கு கிடையாதுங்க. எருசலேமுக்கு போகணும்னு இஸ்ரவேலர்கள் பிரயாசப்படுறாங்கன்னா அவங்களுக்கு அவங்க ஊர் தேவாலயம், அவங்க ஊர் தேவாலயத்தை போய் அவங்க கட்டணும்னா நியாயம். இந்த கோரேசுக்கும் தேவாலயத்துக்கும் என்ன கிடையாது, சம்பந்தமே கிடையாது. இவன் யூதனே இல்லை. ஆனால் இவன் என்ன செய்கிறான் பாருங்க, இவன் அங்கே போய் அந்த வேலைகளை எல்லாம் செய்கிறான். எப்படியாம் பாருங்க, ஏசாயா 44ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பாருங்களேன். கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன். ஆண்டவரே, திடீர்னு ஒருத்தனை பார்த்து என்னன்னு சொல்றீங்க? என் மேய்ப்பன். ஏன், என்ன நடக்கு? ஏனென்றால் இந்த கோரேஸ் என்பவனுடைய குணாதிசயம், அவனுடைய இருதயம், அவனுடைய செயல் தேவனை சார்ந்ததாக, தேவனுக்கு ஒத்ததாக, தேவனுக்கு பிரியமானதாக இருந்தபடியால் இப்போ ஆண்டவர் போய் கோரேஸை பற்றி சொல்றாரு தீர்க்கதரிசிட்ட. இந்த கோரேஸ் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானவைகளை நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். ஆண்டவர் பேசுகிறார், நான். ஏன்னா கொஞ்சம் எல்லாருக்கும் டவுட்டு, ஆண்டவரே நாங்கள்லாம் நெகேமியா, எஸ்ரா, தானியேல், நாங்கள் எல்லாரும் தேவாலயத்தை கட்டணும், ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், இதை செய்யணும், அதை செய்யணும்னு சொல்கிறதுல நியாயம் இருக்குது. இவன் திடீர்னு வந்த ஆள், இவனை வச்சு இப்படி இவ்வளவு பில்டப் பேசுகிற என்ன விஷயம்? எப்போ இங்கே வா, நீ செய்யாத வேலையை கூட அவன் செய்வான். நல்லா புரியுங்க. நம்ம யாருமே கர்த்தருக்கு ஒன்றும் செய்யாட்டாலும் கர்த்தர் வேறு யாரையாவது வச்சு வேலையை பார்ப்பார். ஆமேன். எனக்கு அந்த தைரியம் ஜாஸ்தி உண்டு. நம்மளெல்லாம் வச்சு செய்யாட்டாலும் அவர் வேறு ஆளை வச்சு வேலையை பார்த்து போயிட்டே இருப்பார். கூப்பிட்டு பார்ப்பார், கெஞ்சி பார்ப்பார், சொல்லி பார்ப்பார், ஆலோசனை கொடுத்து பார்ப்பார், பிளானெல்லாம் சொல்லுவார், எல்லாத்தையும் சொல்லுவார். ஒன்றும் சரிப்பட்டு வரலன்னா வேறு ஆளை வச்சு வேலையை முடிச்சுட்டு நீட்டாக பண்ணிட்டு போயிடுவார். எத்தனை பேர் அதை நான் சொல்கிறத ஆமான்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருக்கு ஒத்து வரலன்னா அவர் வேற ஆளை வச்சு பார்த்துருவார். இப்போ கோரேஸ் மூலமாக அந்த வேலையை அழகாக செய்கிறாரு பாருங்க. அதுக்கு அங்கே இருக்கிற எல்லாரையும் ரெடி பண்ணுறாரு, தீர்க்கதரிசியை ரெடி பண்ணுறாரு. அங்கே இருக்கிற எல்லார்ட்டையும் போய் சொல்கிறாரு, இங்கே பாருங்கப்பா, இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த நேபுகாத் நேச்சாரை மிஞ்சி, தரியு ராஜாவை மிஞ்சி ஒரு ஆள் செய்யணும்னா அது யார் தான்? கோரேஸு தான் செய்ய முடியும். கோரேஸால் தான் அது வாய்ப்பு. அதனால இப்போ நான் என்ன பண்ணுறேன், கோரேஸை வச்சு இந்த காய் நவுத்த போகிறேன். இந்த விடுதலையை யாரை வச்சு செய்ய போகிறேன்? கோரேஸை வச்சு செய்ய போகிறேன். அதுக்கு நான் அவனுக்கு முன்னால் போகிறேன். அதுக்கு நான் கோணலானதை எல்லாத்தையும் என்ன செய்ய போகிறேன்? செவ்வையாக்க போகிறேன். 3 காரியம். முதலாவது 3வது வசனத்தில் பாருங்கள், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ. முதல் காரியம். ஏன் கோரேஸ்ட போய் ஆண்டவர் இந்த விஷயத்தை பண்ணுறாருன்னா 3 நோக்கம். தேவனுக்கு கோரேசிடத்தில் நடைபெற வேண்டிய 3 நோக்கம். முதல் நோக்கம் 3ஆம் வசனம், இந்த கோரேசு தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று யார் விரும்பினார்? கோரேஸ் இல்லைங்க, ஆண்டவர் விரும்பினார். கர்த்தர் விரும்புகிறார். இந்த கோரேசு என்னைய பற்றி நல்லா என்ன செஞ்சுக்கணும்?
தெரிந்து கொள்ள வேண்டும். 4ஆம் வசனம் பாருங்க. என்னதுக்கு என்றால், நான் வாசித்த அந்த வசனத்திலே கடைசி பகுதியை நிறுத்தினதுக்கு காரணம் அதுதான். என்ன காரணம் என்றால், அவர் சொல்லுகிறார், நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு என் நாமத்தை என்ன செய்தேன்? தரித்தேன். ஏன்னா இஸ்ரவேலுக்கு உதவி செய்ய ஒரு உதவியாளராக இந்த கோரேசை ஏற்படுத்த கர்த்தர் விரும்பினார். அல்லேலூயா. இப்போ கோரேசை பார்த்து நான் உனக்கு முன்னாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்ல 2வது காரணம் என்னவென்றால், இந்த கோரேஸ் மூலமாகத்தான் 70 வருஷ அடிமைத்தனத்தில் இருக்கிற பாபிலோனிய சிறையிருப்பில் இருக்கிற இந்த ஜனத்தை மீட்பதற்கு இந்த கோரேசால தான் முடியும். அல்லேலூயா. இந்த கோரேசால முடியும் என்று ஆண்டவர் நினைத்து திட்டம் பண்ணி செய்தார் என்றால், இந்த தமிழகத்தை ஆளுகிறவர்களாலையும் செய்ய முடியும் என்று தீர்மானித்தால் அவர்கள் மூலமாய் செய்வார். இப்பொழுது இந்தியாவை ஆளுகிறவர்கள் மூலமாக இதை செய்யலாம், அந்த வேலையை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்தால் அவர்களை கொண்டும் கர்த்தர் செய்வார். நம்ம பார்க்குறதுக்கும் நம்ம பேசுகிறதுக்கும் நம்ம யோசிக்கிறதுக்கும் நமக்கு வர்ற தகவலின்படி இது சாத்தியமில்லை என்று சொல்லுகிற நமக்கே ஆண்டவர் தகவல் தருவார். நான் ரெடி பண்ணியிருக்கேன் அந்த ஆளை அப்படி. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு அப்படியெல்லாம் வாய்ப்பே இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஏற்பாடே அங்கே என்ன செய்யாது, நடக்காது. ஒரு முறை நல்ல ஞாபகம் இருக்குது. சிஸ்டர் ரூத் அவர்கள் ஒரு சாட்சி சொன்னாங்க. அவர்கள் எழுதின அந்த ஒரு எக்ஸாமில் கட் ஆஃப் மார்க் வந்து 160, ஆமாம் 160 வந்து 164 தான் லாஸ்ட்டுன்னு வச்சுட்டாங்க. இவங்க 2 தடவை எழுதினாலும் எவ்வளோ தான் வருது? 160 தான் வருது. அந்த 4 வரமாட்டுது. 2 தடவை எழுதி 3ஆவது தடவை எழுதுவோம்னு எழுதுனா இவங்களுக்கு வராதுன்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ அங்கே ஒரு அதிகாரி என்ன பண்ணியிருக்காரு, இந்த தடவை நம்ம வேணாம் 150 வச்சுருவோமான்னு பார்த்துட்டார். என்ன சொல்லிட்டாரு அந்த அதிகாரி? 150 கட் ஆஃப் மார்க்குன்னு வச்சுருவோம். அப்படின்னா இவங்களுக்கு பாஸ் பண்ணுறது ஈஸியாக கஷ்டமா? சத்தமாக சொல்லுங்கள். நம்ம முயற்சி பண்ணி பார்க்குறோம், நம்ம லெவல் அதுக்கு மேலே என்ன செய்ய மாட்டேங்குது, போக மாட்டேங்குது. இது யார் அறிகிறா? ஆண்டவர் அறிகிறார். இப்போ என்ன செய்யலாம்? இவங்களுக்கு புக்கை கொண்டு வந்து காமிக்கவும் முடியாது. காமிச்சா ஆண்டவர் தப்பானவர் ஆயிடுவார். விட்டு காட்டக்கூடாதுல்ல, விட்டடிக்க விட முடியாது. ஒரு பேப்பரில் எழுதி ஆண்டவரே நான் கண்ணை மூடி இப்படியே இருக்கும்போது அந்த கொஸ்டின்லாம் அப்படியே வரிசையாக ஆன்சர்லாம் வந்துடணும். ஆண்டவரே இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டார். நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணாலும் செய்ய மாட்டார், என்கிட்ட ஜெபம் பண்ண சொன்னாலும் செய்ய மாட்டார். ஏன்னா அப்படி செஞ்சால் அது என்னது, ரூல் லா படி அது என்னது, எஜுகேஷன் லா படி அது என்னது, தப்பு. செய்ய மாட்டார், செய்ய முடியாது. அப்போ எப்படி செய்யலாம்? இவங்க தகுதியை உயர்த்தலை, டோட்டல் தகுதி என்ன பண்ணி விட்டார், இறக்கி விட்டார். ஒரு அதிகாரி வந்திருக்காரு, ஒரு கோரேஸ், அவர் வந்து நின்று பார்த்துட்டு ரைட்டு என்ன செய்யலாம், இந்த தடவை 150 கட் ஆஃப் மார்க். பாஸ் ஆகாத அவ்வளோ பேர் என்ன பண்ணிட்டாங்க, பாஸ் ஆகிட்டாங்க. அடுத்த தடவை 164 தான். அதே எக்ஸாம் அடுத்து நடக்குது, எத்தனை, திரும்ப 164. யாருக்கு அந்த அதிகாரி ஏன் வந்தார்? நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்க யாருக்காகவும் வரல, சிஸ்டர் ரூத்துக்காக தான் வந்திருக்காரு. இப்போ நான் சொல்கிற உதாரணம் உங்களுக்கு புரியுதா? அப்படி ஒரு ஆள் வருவாங்க, ரூல்ஸை மாற்றுவாங்க, நமக்கு வேலையாகும், எல்லாம் முடிஞ்சு போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாதிரி தான் இப்போ யாரை பேசிக்கிட்டு இருக்காரு, கோரேஸ்ட்டை பேசிகிட்டு இருக்காரு. அந்த வேலையை முடிக்கிறாரு. நமக்கு முன்னால் இருக்கிற எல்லாத்தையும் சரிப்படுத்தி செவ்வை பண்ணி நமக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அங்கே தெளிவாக 3ஆவதாக பாருங்க, 6ஆம் வசனம் பாருங்க. என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன்,
நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. அல்லேலூயா. இந்த கோரேசு வாயை திறந்து இது ஏன் சாமர்த்தியம், ஏன் படைபலம், என்னுடைய யுக்தி, என்னுடைய புத்தி, என்னுடைய சாமர்த்தியம் என்று எதையும் சொல்லாதபடி கர்த்தர் செய்தார் என்று யார் வாயை திறந்து சொல்லுவாமா? கோரேசே சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கோரேசே வாயை திறந்து சொல்லுகிறார், இது என் பலத்தினால் அல்ல. நான் எத்தனையோ ராஜாக்களை வீழ்த்தி இருக்கிறேன், எத்தனையோ இடங்களை நான் வீழ்த்தி கொண்டு வந்திருந்தாலும் இந்த முறை இந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு இப்படி ஒரு விடுதலை, இந்த எருசலேமை கட்டி எழுப்புவதற்கு, இந்த அலங்கத்தை கட்டுவதற்கு இப்படி ஒரு உதவி போகுதுன்னா ஏன் பலத்தில், ஏன் சிந்தையில் இல்லை. இதற்கு பின்னால் யார் இருக்கா? கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி ஒரு கோரேசேடு கர்த்தர் இருந்து அந்த கோரேசுக்கு முன்பாக போவார் என்றால் அவருடைய பிள்ளையாகவே இருக்கிற, அவருடைய சீஷர்களாக இருக்கிற உங்களுக்கு முன்பாகவும் போய் உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா கோணலானவைகளை கர்த்தர் செவ்வை பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த 2025 ஆண்டிலே அது நடக்க போகிறது. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள். ஹல்லேலூயா. இப்படித்தான் கர்த்தர் இந்த கோரேசோடு இந்த விஷயத்தை பேசினார். ஹல்லேலூயா. இந்த கோரேசுக்கு அதனாலே மேதியர் மற்றும் பெர்சியர்களுக்கு செழிப்பை தேவன் கொடுத்து தான் யார் என்பதை காண்பித்து பின்பு இஸ்ரவேல் ஜனத்துக்கு போய் கொடுத்தார். அங்கே தான் அவர் சொல்கிறாரு, வெண்கல கதவுகள் உடைக்கப்படும். ஹல்லேலூயா. இருப்பு தாழ்பாள்கள் முறிக்கப்படும். அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷம், ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல் உங்களுக்கு உண்டாகும். நீங்கள் ஒருவேளை இது எனக்குரியதாகவில்லையே என்று அங்கலாய்ப்பீர்கள் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு கோரேசை போல் ஒரு ஆளை அனுப்பி எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணி தந்துடுவேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் ரொம்ப நாளாக வீடு விற்கிற, நிலம் வரல, வேறு என்ன செய்ய, சொந்த வீடுன்னு வரல, பிளான் இருக்குல்ல, கோரேஸ் வருவார். ஹல்லேலூயா. நீங்கள் போய் கேட்டப்போ வீடை சொல்லுவான், என்ன சொல்லுவான், அந்த நிலத்தை சொல்லுவான், ஐயா 2 கோடிங்க அப்படின்னுவான். ஒரு கோரேஸ் வருவார், 70 லட்சத்தில் குடியாத அப்படின்னு முடிச்சுட்டு போயிடுவார். எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? ஆமாம், இந்த நம்ம சர்ச்சு வாங்கும் போது அப்படி தான் நடந்துச்சு. பிஸ்னஸே இல்லை, சிம்பிளாக டீல் முடிஞ்சுது. கர்த்தர் அப்படி செய்ய வல்லவர். இந்த 2025 ஆண்டிலே இங்கே இருக்கிற எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும், அல்லேலூயா, இந்த பிரசங்கத்தை கேட்குற எல்லாருக்கும் கர்த்தர் உங்களுக்கு அதை வாய்க்க செய்ய போகிறார். இந்த கோரேசோடு பேசின தேவன் இந்த 2025 ஆண்டு இந்த கால வேளையில் உங்களோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. இந்த 2025 ஆண்டிலே நீங்கள் அதை பெறப்போகிறீர்கள். இதற்கு முன்பாக உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற விடாமல் கோணலாக்கி கொண்டிருந்த சத்துருவெல்லாம் முறியடிக்கப்பட போகிறான். உங்கள் வாழ்க்கையை நேராக போகலான்னு நீங்கள் நினைக்கும் போது உங்களை திசை திருப்பும்படி செய்த, திசை திருப்பி கொண்டிருந்த எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் முறியடித்து அவர் முன்பாக போய், அவர் முன்பாக போகிறார் என்றால் அவருடைய சமூகம் முன்பாக போகும். அல்லேலூயா. அவருடைய சமூகம் முன்பாக போனால், அவர் முன்னாலே போனாலே பின்னால் வர்ற நமக்கும் என்ன உண்டாகும்? பாதுகாப்பு உண்டாகும், பராமரிப்பு உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். அந்த விதமாக கர்த்தர் இந்த 2025 ஆண்டிலே அவர் உங்களுக்கு முன்பாக போய் கோணலானவைகள் எல்லாவற்றையும் செவ்வையாக்கி உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.